டேய் மொத்தமாம்மா என்னதான்டா ஆச்சு உனக்கு? எந்த டீம் ஆஞ்சி மேஞ்சிட்டு போயிட்டே. நியூசிலாந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ண அப்படி அஸ்திபர் அவன் போலிங்ல பொடி பொடின்னு பிடிச்ச முடியல. 2 விக்கெட் ஓப்பனர்ஸ் காலி. அதுக்கப்புறம் வந்தாண்டா நம்ம மொத்தமாம்மா என்ன ஆடிட்டா சாமி. அவங்க கூட சேர்ந்து நம்ம பிலிப்ஸ் தரமான சம்பவம். 2 பேரும் சேர்ந்து இந்தியன் போலர்ஸ வெளின்னு வெளுத்து 2 பேரும் 100 அடிச்சு பிலிப்ஸ் 88 பாலுக்கு 106 அடிக்க 9 4 3 6 நம்ம மொத்தமாம்மா 131 பாலுக்கு 147 15 4 3 6. இந்த சீரீஸ்ல மட்டும் 2 செஞ்சுரி ஒரு 50 ஐயாபா. ஆஸ்திரேலியாக்கு எப்படி டிராவல்ஸ் ஏட்டோ அதே மாதிரி நியூசிலாந்துக்கு நம்ம மொத்தமாமா தான் 50 ஓவர் முடிச்சு 338 டார்கெட்டை செட் பண்ண. சரி நம்ம சர்மாஜி இருக்காரு லாஸ்ட் 2 கேம்ல முடிக்கல, இந்த கேமை முடிச்சு வைப்பாருன்னு பார்த்தா நியூசிலாந்து போலஸ் அவரை முடிச்சுட்டானுங்க. அவரு கூடவே சேர்ந்து கில்லு ஐயரு ராகுலும் வந்தவன் எல்லாம் வெளியே போக நிதிஷ்குமார் ரெட்டியும் விராட் கோலியும் சேர்ந்து ஒரு குட்டி கேமியோ பண்ண. நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 50 அடிச்சுட்டு தலைவனும் அவுட் ஆக. அதுக்கப்புறம் வந்து சந்தானங்க பாரு ஜிஜி மாமாவோட செல்ல புள்ள அஷத் ராணா விராட் கோலியும் சேர்ந்து அடிச்சு அடி இருக்கு. நியூசிலாந்து போலஸ் நோரிக்கு தள்ளிடுறானுங்க. ஐயாபா கிங் கோலி 85வது செஞ்சுரியை போட சேசன் வந்தா தலைவர் ரன் மிஷன் சும்மாவா சொன்னாங்க. கூடவே நம்ம ஜிஜி மாமாவோட செல்ல புள்ள அஷத் ராணாவும் 50 அடிக்க. ராணா நீ போரரே கிடையாது, ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல வர வேண்டிய நீல ஒரு ஷாட் அந்த மாதிரி அடிச்சாங்க. அவனும் 50 அடிச்சுட்டு அவுட் ஆக வந்தவன் எல்லாம் நான் கூடவே வரேன்னு சொல்லி வெளியே போக முடிஞ்ச அளவுக்கு கிங் கோலி எவ்வளவு ட்ரை பண்ண ரொம்ப கேம் எடுத்துட்டு போனா. அப்படி தலைவன் அவுட் ஆக 296 இந்தியா ஆல் அவுட் ஆக. நியூசிலாந்து டீம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு டீம் எடுத்துட்டு வந்து சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. ஐயா நீங்களும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண குறைஞ்சா போட போறீங்க பண்ணுங்கடா.